கீழே ஓடிக்கொண்டிருக்கும் மக்களிடம் விழுந்து இருந்து நான் சாம்பலாக வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு தேவரை எனக்கு சாபம். இதுவரையில் எப்பொழுதுமே கடமையிலிருந்து தவறு செய்ததே கிடையாது. ஒருவேளை கடமையிலிருந்து தவறு செய்துவிட்டால் அந்த இமயகிரி பருவதமலை அருந்து உன் சிவசிலை விழுந்து சிம்மாசனத்தோடு இந்த அக்னியாத்திரை விழுந்து எரிந்து சாம்பலாகிறது மும்மூர்த்திகளுக்கு கொடுத்த சாபம். உண்மை. அந்த சாபத்தினால் கடமையிலிருந்து தவறு செய்யாமல் இருக்கிறேன். கடமையோடு ஆட்சி வருகிறார். இருந்தாலும் உன்னை பார்க்க வேண்டும் என்று உணர்வதி. ஆனால் இந்த சிம்மாசனத்தில் நீ அமர வேண்டும் என்று இருக்கிறாய். அமர்ந்தால் ஆபத்து நேரமா? ஆபத்தாவது உனக்காவது வருவதாவது நான் இருக்கிறேன். ஆனால் இந்த வைவத்தூதப்பட்டின வந்தவுடனே நீ அமரக்கூடிய சிம்மாசனத்திலே அமர வைத்து எனக்கு இப்படியெல்லாம் துண்டுகளை செய்து கொண்டிருக்கிறாய். உனக்கு நான் என்னதான் கைமாறு செய்ய போறது எனக்கே தெரியல. நீ வந்த மாதிரியே போயிட்டே போதுமாமா. நீ எந்த கைமாறு செய்தாலும் எனக்கு கைமாறு நீங்க செய்ய வேண்டுமா? மருமக பிள்ளை ஆயிட்டு நீங்க மாமாவாயிட்டு அது ஒரு சின்ன மாமனா ஏமா தெரியுமா? யார் யாரையோ பார்த்தேன்,
ஒருவர் கூட எனக்கு இந்த பணிபுரி வேலை செய்யல. சிறிது நேரம் உட்கார்ந்து எழுந்து போனாலும் யாரும் சொல்லவே இல்லை. ஆனா எனக்காக அருமாறு பற்றி இப்படியெல்லா பணிபுரி வேலைகளையும் நீ அமரக்கூடிய சிம்மாசனத்தில் அமர வைத்து அழகு பார்த்தாய். அதுக்குதான் சொல்ல நான் இந்த கைமாறு செய்ய பாதியை அவன் வந்து ஏழுமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுதுதான் இந்த வைவத்துவ பத்திரவரவரை உன்னுடைய குணம் என்னவென்று உண்மைதான் யமதர்மன் அந்த தர்மனை பொறுத்து உன் ஒருவனை சார்ந்து அப்படியா சொல்ல வேண்டும். இப்போது நான் தெரிந்து உன் பெண்மையான குணத்தை பற்றி அப்படியா உன்னை காண வேண்டும் என்று சொல்லி காரணம் தெரியுமா? என்ன காரணம்? உன்னை காண வேண்டும் என்று உன்னை காண வேண்டும் என்று உள்ளம் கடித்தேன். இது ஒரு பெரிய விஷயமா? பூலோகத்திலே பெண்கள் தவம் இருப்பது என்ன இயற்கையான ஒன்றுதானே. அனைவருமே கடவுளை கோரி தவம் இருப்பது இயல்பான ஒன்றுதானே. நானும் அப்படித்தான் என்று நினைத்துக் கொண்டேன். சரி, உடனே அந்த பெண்ணின் அருகாமை சென்று பெண்ணி இவ்வளவு கடுமையான தவத்தை மேற்கொண்டிருக்கிறாய், யாரை குறித்து கருத்து வைக்கிறாய் என்று அந்த பெண்ணிடத்தை கேட்டிருப்பாய். நான் வணங்கக்கூடிய தெய்வம் என் குடும்பத்தின் குத்து விளக்கி என் குலதெய்வம் அந்த யமதர்மனை குறித்து கருத்து வச்சுகிறேன். என்ன வார்த்தை இது? என்னை கோரி ஒரு பெண்ணால் உலகத்தில் தவறு இருக்கிறாளா? என்னை கோரி எதுக்காக தவறு இருக்கிறாள்? நான் விட்டு வருகிறேன். உடனே அந்த பெண்ணின் அருகாமையை சென்று பெண்ணி நீ வணங்கக்கூடிய ஆண்டவன் அந்த யமதர்மனை குறித்து இவ்வளவு கடுமை செய்கிறாய். ஒருவேளை உன் பக்திக்கு வெற்றி அந்த யமதர்மன் உன் கண்மனால் காட்சியளித்தால் நீ என்னவரை கேட்கப் போகிறாய் என்று கேட்டிருப்பாய். நான் வணங்கக்கூடிய தெய்வம் அந்த யமதர்மன் என் குடும்பத்தின் குத்துவிளக்கு என் குலதெய்வம் அந்த யமதர்மனை கண்மனால் காட்சியளித்தால் நான் கேட்கக்கூடிய வரம் என்னை தொட்டுத்தாலி கட்டிய கணவன் இன்று ஒரு சாக வேண்டும். எனது கள்ளப்புருஷன் 100 ஆண்டு வாழ்வு மரத்தினை கேட்கிறார்.
இன்று முதல் இந்த சொற்கோடு வாழ வேண்டாம். என்ன சாமி கொடுத்தீங்க? உன்னை தொட்டு தாலி கட்டி கணவன் தக்க உலகில் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். உன் கள்ள புருஷன் இன்று சாக வேண்டும். தொட்டு தாலி கட்டிய கணவன் சாக வேண்டும். நான் வச்சுக்கிற கள்ள புருஷன் வாழ வேண்டும் என்று உழைப்பு சாமி தவமரணாய். மாத்திரமல்ல, நீங்கள் பெண்களுக்கு இழுக்கு தெரிவித்தாயே அந்த வரத்தை சாகமாக மாற்றி தருகிறேன் என்று கூறி உன்னை தொட்டு தாலி கட்டிய கணவன் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். நீ வச்சுக்கிற கள்ள புருஷன் தான் சாகணும் அப்படின்னு சாமி. ஆம். அப்படித்தானே ஆ. சாமி? என்ன? என்னை தொட்டு தாலி கட்டிய கணவன் இருந்து கேட்கிறேன். கணவன் 100 ஆண்டு காலம் வாழணும். நீ வச்சு கால தான் சாகணும். சாபத்தை கொடுத்த சாமி தொட்டு தாலி கட்டிய கணவன் 100 ஆண்டு காலம் தான் வாழணும். கணவன் போயிடும். தெரியாது கபடி கால வைக்கும்போது எங்கேயோ தள்ள போறான்னு நினைச்சா இங்க மட்டும் தள்ளாம உன்னுடைய கணவர் இருக்கிறார். அவருக்கு நான் தர வேண்டும். உயிரை எடுக்க மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்படி முடியாது, நான் பக்கத்து வருவேன். ஐயோ என்ன ரொம்ப போச்சு. ஆமா என்ன கைமாறு செய்ய போறேன்னு பாரு. நான் கொஞ்சம் உசாரா இருக்கேன். நான் சுதாரிச்சு போவேன். நீ என்ன சொன்ன? மூலவத்தில் ஒரு பெண்ணானவள் என்னைக்கு ஒரு தவம் இருக்கிறார். தொட்டு தாலி கட்டி கணவன் சாக வேண்டாம். நல்ல புருஷன் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று என்னைக்கு ஒரு தவறு சொன்ன. அந்த கொஞ்சம் இவ்வளவு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க. நீ வேகமா போகும்போதே தெரியும் ஏதோ ஒரு பழத்துல போய் விட போகணும். பள்ளத்துல பள்ளத்தை வெட்டி வச்சுதானே வந்து நின்று வந்த. நான் உரைத்த பெண்களா அதோ பார் வெகு தொலைவே தவத்தவர் பிறகுனாலே அந்த பெண் தான் நான் உரைத்தவர். அப்படி சொல்ல அவரை விட்டுவிட்டு இந்த பெண்ணிற்கு நீ மனத்தை சாபமாக மாற்றி விட்டிருக்கிறாய். ஆமா, நீ உரைக்கப்பட்ட பெண் தான் என்று நம்பி சாபத்தை வரமாக மாற்றி விட்டு மனத்தை சாபமாக மாற்றி வைத்து விட்டாய். என்னவென்று தொட்டு தாலி கட்டி கணவன் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். வாழ வேண்டும். நல்ல ஒருத்தன் சாக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டு இப்போது தொட்டு தாலி கட்டி கணவன் இறந்து கிடைக்கிறானா? இறந்த படத்தில் உயிரை கொடு என்று கேட்கிறார். இந்த தமிழ் மண்ணிலே பிறந்த பெண் எத்தனையோ கற்பகரசில் வாழ்ந்தானே. ஆமா, அப்படி இந்த மூலவத்திலே பிறந்த ஒரு பெண்ணாகப்பட்டவள் தொட்டு தாலி கட்டி கணவன் சாக வேண்டும். கள்ளப்புருஷன் 100 ஆண்டு காலம் உயிரோடு வாழ்வதை வரத்தில் கெடுத்து போயிட வரம் அந்த வரத்தை சாபமாக மாற்றி வைக்கிறார் என்று நீ என்ன செய்தால்? உன்னை தொட்டுத்தாலி கட்டிய கணவன் 100 ஆண்டு காலம் உயிரோடு வாழ வேண்டும். உன்னுடைய கள்ளப்புருஷன் இன்றே சாக வேண்டும் என்று வரத்தினை சாபமாக மாற்றி வைத்திருக்கிறார். ஆனால் அந்த துன்பை கடவுளுக்கு இறந்தவனுக்கு கடவுளுக்கு உயிரை துணை உணர்த்திலே கேட்கிறார். உனக்கு வேண்டியதானே எனக்கு உயிரை எடுக்க மட்டும் தான் மாமா தெரியும். உயிர் கொடுக்க என்ன தெரியாது. உயிர்களை உயிரை எடுக்க மட்டும்தான் என்ன வேலை. இறந்துவிட்ட பிணத்துக்கு உயிர் கொடுக்க உணர்த்த வேண்டியார். இறந்தவன் தானே, அதுக்கு எப்படி போயிட்டு நான் உயிர் கொடுக்க முடியும்? ஆகையால் உயிர் பிடிக்க தொழில் எனக்கு கொடுத்தது. உயிர்களை கவர்ந்து வருகிறார் உரைக்கிறாய். எப்படி கவர்ந்து வருகிறாய்? எப்படி கவர்ந்து வருகிறாய்? பிரம்மனால்
பதிக்கப்பட்டு பிரம்மச்சுவரில் எழுதப்படுகிற மனிதனுடைய தலையெழுத்தானது. அந்த தலையெழுத்தின் விதி பிரகாரம் அவன் ஆட்காலம் முடிந்தவுடனே அவனை கொண்டு வந்து அவன் வாழ்நாளில் செய்த பாவ புண்ணியங்களை வைத்து அவனை சொர்க்கம் சேர்ப்பதா நரகம் சேர்ப்பதா என்ற கணக்கை சித்ராகுப்தன் பார்க்கிறான். அதன் பிரகாரம் அவன் உயிரை கவர்ந்து வந்து தண்டனை போட்டிருக்கிறேன். இதனால் வரையில் அப்படியா? அவரவர் ஆயுட்காலம் முடிந்தவன் உயிரை கவர்ந்து வந்து அவன் செய்த பாவங்கள் என்ற புண்ணியங்களை அறிந்து அவரவருக்கு ஏற்ற அருள் கொள்கிறார். ஆனால் இதுவரை எப்போதுமே கடமையான தவறு செய்தது இந்த பெருமை கடமை எங்க இருக்கிறார் நமக்கு யார் தெரியுமா? மதிமதுராபுரி நாடு ராஜேந்திர மன்னன் அவருடைய ஒரே மகன் ஒப்பற்ற மகன் சிவமணி. அவருக்கு 25 வயதில் நாகத் தீண்டுவதாக காணந்தது. ஆனால் நேற்று கவர்ந்தவன் உயிருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்ற கணக்கை பார்க்கும் சமயத்தில் முதலாகி குடிகார ஆண்டுமை நடத்தி வந்தது. அவன் செய்து தவறுகள் என்று அறிந்து அவனுக்கு தண்டனை கொடுக்கிறேன். மீண்டும் தஞ்சாவூரை சேர்ந்த தாத்தா தலத்திராணிகள் அவளை அழைத்திருந்தது. அவங்க என்ன தவறு செய்தார்கள் என்ற கணக்கை பார்க்கும் சமயத்தில் சபையை நாட்டினார்கள். அந்த நாட்டியத்தை கண்ட சித்ராகுப்தன் அவர் நாட்டியத்தின் மீது மதிமயங்கி கணக்கை தவறாக கணக்கிறார். சிவமணிக்கு ஆயுட்காலம் முடிந்துவிட்டது என்று நீ நிறுத்தி சிவமணி உயிரை கவனித்து விட்டார். அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? சொர்க்கமா நரகமா என்று கணக்கை பார்க்கும் பொழுது அவன் ஆயுட்காலத்தை முடியாமல் உயிரை கவர்ந்து கொடுக்க வேண்டும். நீங்கள் எழுதும் அறிஞர்கள் உடனே என்ன செய்வீர்கள்? இவன் ஆயுட்காலம் முடியவரை பஞ்சாட்சர பேழையோடு ஏற்பாடு செய்து அந்த பஞ்சாட்சர பேழையை பாதுகாத்துள்ளார். இவன் ஆயுட்காலம் முடிந்தவரை இவனை சொர்க்கம் செல்வதோ நரக செல்வார் என்று பஞ்சாட்சர பேழையை பாதுகாத்து அந்த சிவமணிதான் இந்த பெண்ணை கணவன். எனக்கு தெரியாதது உலகத்தில் ஏதோ அறிந்து மறியாமல் அந்த பெண்ணை கணவனுக்கு உயிர் வரவில்லை. 100 ஆண்டு காலம் ஆகிறார். இப்பொழுதே அந்த பெண்ணை கணவனுக்கு மும்மூர்த்தி ஆணை இல்லாமல் நான் எப்படி மாமா உயிர் கொடுப்பது? மும்மூர்த்தி தேவர் ஆணை இல்லாமல் ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. இந்த மும்மூர்த்திகள் நாங்கள் உன்னை மன்னித்து விட்டோம். இப்பொழுது தாராளமாக உயிரை கொடுக்கலாம். உயிரோடு வரலாம். உயிரை இப்போது அளிக்கிறேன். ஓம் நம சிவாய. இந்த உலகிலே அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய தெய்வம். இந்த உலகில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் படைக்கக்கூடிய கர்த்தன். அவன்தான் உன்னுடைய மனைவி. என் மனைவியா? நானும் மறந்துவிட்டேன். அப்படி இருக்க என் மனைவி என்று கூறுகின்றீர்களே என்று ஒன்றும் புரியவில்லை. சிவமணி, நீயோ திருமணம் நடக்காமல் இறந்து விட்டார். உன் தந்தையோ என்னிடத்தில் என் மகன் பொறுப்பேற்று உரைக்கு உன் மகனுக்கு திருமணம் நடந்தால் மட்டுமே என் மகன் பொறுப்பு செல்வார் என்பதற்காக உணவு தந்தை ஆகிறார். உன் மகனுக்கு திருமணம் நடந்தால் கண்டிப்பாக பொறுப்பு செல்வார். உன் ஆட்சியை பேர்பாதி ராஜ்யம் 10 லட்சம் பணம் பரிசாக தருகிறேன் என்று விட்டால் யாராயும் கண்டிப்பாக பெற்றோருக்கு முன்வரார்கள். உன் மகனுக்கு திருமணம் நான் பற்றி அதன் பிரகாரமே அதுவரையில் துருவாரி பேசக்கூடிய மனித ஜென்மத்தை எப்படி சொல்கிறான் பாதுகாப்பேன் என்று வைத்தார். அந்த தந்தைக்கு நான் கட்டளைக்கு எப்பொழுது என் பார்வன் மகன் மீது பட்டதோ உங்களுக்கு ஒரு துருவாரி என்பதை வீசாது. எவ்வாறு வாசல் நான் வீட்டு வாசலையாக அப்பொழுதும் செவ்வாறு வாசல் வீசிக் கொடுப்பது
உண்மைதான் நாரதா. நீ இறந்த பிறகு உன்னையே கணவராக வைத்து குற்றத்தாலை பெற்று மனைவியாக ஏற்றுக்கொண்டேன். இதனால் வரை கணவனுக்கு முழுவதுமாக இந்த அருமாறுபட்டவன் உங்கள் சாதாரண கிடையாது. வெண்குலத்தின் பெருமை கண்டால் விலையில் பார்க்க வேண்டும். மாத்திர மாணிக்கொண்டால் இதனையில் பார்க்க வேண்டும். மூலவற்றை எத்தனையோ கற்புகரசன் பார்த்தது. இவரும் ஒரு கற்புகரசை கட்டிருந்து விட்டார். ஆத்மக்கு தெரியாமல் இந்த மதத்தின் மொழியை உங்கள் இருவருக்கும் நீதி நடந்தது திருமணம். இந்த இன்று மும்மூர்த்தியின் முன்னிலையில் நடக்கப்போவதை பத்மாவதி திருக்கல்யாணம். பத்மாவதி திருக்கல்யாணம். எப்போது வருவீர் வருவீர் என்று வண்ணம் காத்திருந்தேன். வந்தவுடனே உங்களை பார்த்தவுடனே அத்தான் அத்தான் சிந்தோர் தேன் துளி இதழ்களின் அன்பார்ந்த நாடகக்கலாளர் சிவரவிக்கரி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேறு வட்டம் உத்தரமேறு அடுத்த கத்தியாமந்தல் ஸ்ரீ இனியா நாடக மன்றத்தினரால் பத்மாவதி திருக்கல்யாணம் அல்லது மும்மூர்த்திகள் தரிசனம் என்ற நாடகம் இந்த காட்சியோடு நிறைவேற்றது. எங்களுக்காக அறுசுவை உணவளித்த அண்ணாவளுக்கும் ஒளி ஒளி அமைத்து கொடுத்த அண்ணாவளுக்கும் இந்த மேடையை அமைத்து கொடுத்த அண்ணாவளுக்கும் இவ்வளவு நேரம் கொட்டும் பணியில் அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டளித்த பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உங்களிடத்திலிருந்து தேங்காய் விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். இதே ஆசாரம்